இனிய அன்னையார் தமது ஒளிரும் பார்வையால் ஒரே சமயத்தில் பல விஷயங்களை பார்ப்பதையும் சற்றே அதிகமாக ஆர்வமுறும் சாதகர்களை அவர் அடையாளம் கண்டு அவர்களது பரிணாம வளர்ச்சியை மேலும் துரிதப்படுத்துவதையும் பற்றி கூறுகிறார். தொடர்ந்து இனிய அன்னையார் ஒரே ஒரு பார்வையில் என் முன்னால் இருக்கும் அந்த ஒருவரின் சரித்திரத்தையே நான் அறிந்து கொள்வேன் என்று கூறுகிறார். அந்த நபருடைய ஜீவனில் அடங்கியிருக்கும் எல்லா கூறுகளையும், அவருடைய சிந்தனைகளின் எல்லா இயக்கங்களையும், அவருடைய உந்துதல், செயல், மனப்பாங்கு, ஆர்வம், முன்னேற்றம், ஆன்மீக வளர்ச்சிக்கான சாத்தியக்கூறுகள் அனைத்தும், அவரது வாழ்க்கையை நடத்தி செல்லும் அனைத்தும் ஒரு கணத்தில், கண் இமைக்கும் நேரத்தில் என்னால் அறியப்படும். இதை செய்ய எனக்கு அதிக நேரம் ஆகாது. ஏனென்றால் அவரது ஆன்மாவும் அவரது சூட்சும உடலுடன் வரும் அவரது ஒளி வட்டமும் விரிந்து என் முன்னே அகல திறந்து ஒரு இனிமையான உணர்வு நிலையை அழுத்தமாக பரவச் செய்கிறது. அதனால் நான் அவற்றை மிகவும் தெளிவாக பார்க்க முடியும். நான் அவற்றை சோதித்து பார்ப்பதில்லை. ஆனால் நான் அவரை பற்றி அறிய விரும்பும் அனைத்தையும் அவராகவே சொல்லிவிடுகிறார். மிகவும் வியப்பிற்குரிய விஷயம் என்னவென்றால், என்னை பற்றி மிகவும் சிறிதே அறிந்தவர்கள் கூட என்னுடைய கண்களில் ஒன்று எவ்வாறு அன்பால் நிரம்பி வழிகிறது என்பதை உணர்கிறார்கள். அன்பு நிறைந்த இப்பார்வை ஒளியை பரவச் செய்து சூழலை ஒளியூட்டி இறை ஆனந்தத்தால் நிரப்புகிறது. அங்கு ஓர் உயர் உணர்வு வெளிப்படுத்தப்பட்டு நிகழ்வுகள் மற்றும் சூழ்நிலைகளின் போக்கை மாற்றி ஒரு சாட்சி பாவத்துடன் கண்காணிக்கிறது. பேரமைதியை அது கொண்டு வருகிறது. இப்புவி மீது இறை வெளிப்பாட்டை விரைவுபடுத்துகிறது. இந்த பார்வை எவ்வாறு மேலும் மேலும் முன்னேறி சென்று கால தேச நிகழ்வுகளின் நித்தியத்தில் மறைந்து விடுகிறது என்பதை அறிய முடியும். ஆனால் மற்றொரு கண் ஒருமுனைப்பட்டு உள்ளே நடப்பவற்றையும் அதே சமயத்தில் வெளியே நடந்து கொண்டிருப்பவற்றையும் பார்க்கிறது. மேலும் அந்த நபரின் மனப்பாங்கு, முக்கியமாக சித்திக்கான அவரின் சாத்தியக்கூறுகள் ஆகியவற்றை பார்த்து மதிப்பிட்டு அவருடைய திறனுக்கேற்ப சிறிது அன்பு, ஒளி, அமைதி மற்றும் ஆற்றலை அளித்து அவரை தயார்படுத்தி அவரது ஆன்மாவுடன் தொடர்பு கொள்ளச் செய்கிறேன். இவ்வாறு நான் அவனுடைய ஆன்மாவுடன் தொடர்பு கொள்கிறேன்.